ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 11 கேவி ஹெச்டியில் இருக்கக்கூடிய இண்டோர் பேனல் இருக்கக்கூடிய பேசிக் காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசிக் வரையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் பிகினராக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியல் போனாலுமே சரி 11 கேவி சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனால் கம்பல்சரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் பேனல்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. இண்டோர் பேனலுடைய டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேனுஃபேக்சரை பொறுத்து. பட் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே காமன் தான். ஓகேங்களா? இது மெகாவின்னு சொல்லக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரோடைய பேனலு. பட் ஆனால் இது இது இந்த போல ரிலேஸ் எல்லாமே எல்லா மேனுஃபேக்சருமே கம்பல்சரி இண்டோர் பேனல் யூஸ் பண்ணுவாங்க. இண்டோர் பேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய சப்ளையை ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேனல். ஓகே, இது உள்ள பார்த்தீங்கன்னா வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 11 கேவி லைன் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான பிரேக்கர் இடம்னு பார்த்தீங்கன்னா விசிபி வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லக்கூடிய பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஏர் சர்க்யூட் பிரேக்கர் எல்டி, ஹெச்டி விசிபி. ஓகேங்களா? இந்த விசிபியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும். அதுதான் இண்டோர் கண்ட்ரோல் பேனல், இண்டோர் யூனிட் சொல்லுவாங்க. அது இல்லாமல் அவுட்டோர் யூனிட் இருக்கும். அவுட்டோர் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 போல் ஸ்ட்ரக்சர் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அது பாயிண்ட் ஆஃப் சர்வீஸுக்கு முன்னே அதில் பார்த்தீங்கன்னா எர்த் ஃபால்ட், அப்புறம் ஓவர் கரண்ட் ஃபால்ட், அதுபோல் ரிலே ப்ரொடக்ஷன் ஸ்கீம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதில் இண்டோர் பேனலுக்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் புக்கால்ஸ் ரிலே, அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சர், ஆயில் டெம்பரேச்சர், புக்கால் ஸ்ட்ரிப்பு, வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப், ஆயில் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் லைன்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஏன்னா இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு பேனல். ஓகேங்களா? இதை ஆன் பண்ணி தான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரை சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்கீம் ரொம்பவே இருக்குது. ஏன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு எக்யூப்மெண்ட். அதுக்கான ப்ரொடக்ஷன் ஸ்கீம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கால்ஸ் ரிலே இருக்குது. அதெல்லாம் வைண்டிங் டெம்பரேச்சர் அலாரம் இருக்குது. அதெல்லாம் ஆயில் டெம்பரேச்சர் அலாரம், அதுபோல் பிஆர்வி ப்ரெஷர் வால்வு, அப்புறம் எம்ஓஜி மேக்னெட்டிக் ஆயில் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடக்ஷன் ஸ்கீம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஓகேங்களா? அதுலேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பாதுகாத்து இந்த போல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இதில் எப்படிலாம் வயரிங் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக் வரையாக பார்க்கலாம். அதெல்லாம் இந்த இண்டோர் பேனல் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதெல்லாம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேனல் டிசைன்ன்றது எல்லா எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய இந்த இந்த அலாரமு, அப்புறம் ஆக்சிலேட்டர் ரிலே, மாஸ்டர் ட்ரிப் ரிலே, அப்புறம் ப்ரொடக்ஷன் ரிலே எல்லாமே எல்லாமே காமன் தான். ஓகேங்களா? எந்த ஒரு இண்டோர் பேனல் இருந்தாலுமே அவங்க மேனுஃபேக்சர் டிசைனை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது ஃபங்க்ஷன் எல்லாமே காமனாக தான் பண்ணுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மெகாவின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிஷியேட்டர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ட்ரிப் ஆச்சோ அல்லது அலாரம் கொடுக்கணுமோ, நமக்கு சவுண்ட் வரனால அதுக்கோசம் இந்த அனிஷியேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அலாரம் வரும். இது முக்கால்ஸ் அலாரம், அப்புறம் வைண்டிங் டெம்பரேச்சர் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கான அலாரம் ஃபீட்பேக், ஆயில் டெம்பரேச்சருக்கான அலாரம், இன்கேஸ் புக்கால்ஸ் ட்ரிப்பு அல்லது வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அப்புறம் ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப் வந்துன்னா நமக்கு அலாரம் வரும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு பிறகு தான் நம்ம பிரேக்கர் ஆன் பண்ணுற மாதிரி தான் வயரிங் இன்டர்லாக்லாம் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அனிஷியேட்டர். ஓகே, நம்ம ஒரு இண்டிகேஷன் என்ன ப்ராப்ளம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக. இது அலாரமும் வரும். இன்கேஸ் சம்டைம் லைட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்க்க போகிறது ஆக்சிலரி ரிலே. ஆக்சிலரி ரிலே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா வைண்டிங் டெம்பரேச்சர் அலாரம், அப்புறம் ஆயில் டெம்பரேச்சர் அலாரம், புக்கால்ஸ் அலாரம், அப்புறம் பிஆர்வி, அப்புறம் எம்ஓஜி மேக்னெட்டிக் ஆயில் கேஜ், ஆயில் லெவல் கொஞ்சம் அலாரம் வர மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் வயரிங் டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் ஒரு மார்ஷனிங் பாக்ஸில் வயரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இண்டோர் பேனல்லேருந்து அதுக்காக தனியாக வயரிங் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் டிசி வோல்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு அது வழியாக நார்மல் ஒரு சுவிட்ச் மாதிரி தான். ஓகேங்களா? என்சி நார்மலாக வயரிங் ஒன்று பார்த்தீங்கன்னா 110 வோல்ட் சீரிஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலே உள்ள இருக்கக்கூடிய இந்த வைண்டிங் டெம்பரேச்சர், ஆயில் டெம்பரேச்சர், புக்கால்ஸ் இதெல்லாம் வயரிங் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்படுதுன்னா அந்த எண்ணம் என்சி ஆகிட்டு நமக்கு அந்த 110 வோல்ட் இங்கே வரும்போது ரிலே ஆன் ஆகி நமக்கு இந்த ஃப்ளாக்லாம் டவுன்வோல்டில் போயிட்டு நமக்கு அலாரம் காட்டும். அப்படி தான் பேசிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிசி 110 வோல்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பேட்டரி பவர்டு டிசி 110K வோல்ட் உள்ள நம்மளுடைய கண்ட்ரோல் பேனல் உள்ளே இருக்கும். அதுதான் ப்ரொடக்ஷன் ரிலே, ட்ரிப்பிங் காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை எல்லாமே கொடுக்கும். அதெல்லாம் இந்த அலாரம் வயரிங்ஸ்லாம் கூட அந்த 110 வோல்ட் டிசி போகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்ஐபி இண்டிகேஷன் நம்மளுடைய பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக வரக்கூடிய 11 கேவியை 110 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி இது போல் 110 வோல்ட் ஏசி லைட்டு இது. ஓகேங்களா? இது ஏசி
ஆர்ஒய்பி இண்டிகேஷன் 11 கேவி வருதான்னு நமக்கு வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து இண்டிகேஷன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலரிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வைண்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்ஸ் அலாரம், வைண்டிங் டெம்பரேச்சர் அலாரம், அப்புறம் ஆயில் டெம்பரேச்சர் அலாரம். இன்கேஸ் நான் வந்து ஆயில் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு வந்து இந்த ட்ரிப் கமாண்ட் இந்த ஃப்ளாக் வந்து கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து இங்கே வந்து அலாரம் வரும். இது போல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆயில் வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகிருக்கு, அது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட கூலிங் இல்லை, ஆயில் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது செட் பண்ண டெம்பரேச்சரோட சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே போல் வைண்டிங் டெம்பரேச்சருக்கு வந்து உள்ளே வந்து ஒரு தெர்மோகப்பிள் மாதிரி வச்சு அதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க, தெர்மல் சுவிட்ச் மாதிரி. அப்போ என்னன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாமே இது எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பாதுகாக்க தேவையான ஒரு ப்ரைமரி எக்யூப்மெண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து இந்த ஃப்ளாக்லாம் வந்து டவுன்லோடில் வரும். இது வந்து ரீசெட் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரீசெட் வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ட் வந்து நீங்கள் அலாரத்தை வந்து ஈஸியாக ரீசெட் பண்ணிடலாம். பட் ஆனால் ஃபால்ட் ஏற்பட்டால் வந்து நீங்கள் அந்த ஃபால்ட்டை வந்து கிளியர் பண்ண வந்த பிறகு தான் வந்து நம்ம ரீசெட் பண்ண முடியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து அலாரத்துக்கான ஆக்சிலரி ரிலே. ஓகேங்களா? அலாரம் இங்கே சப்போஸ் முக்கால்ஸ் அலாரத்துக்கான அங்கே ஃபீட்பேக் வருதுன்னா இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகி டவுன்லோடில் வந்துடும். அப்போ என்னன்னா இந்த முக்கால்ஸ் அலாரத்துக்கான இந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியும். அதே போல் வைண்டிங் டெம்பரேச்சர் அலாரம் வந்துச்சுன்னா வந்து இந்த அலாரம் இங்கே பாருங்கள், வைண்டிங் டெம்பரேச்சர் அலாரத்துக்கான இண்டிகேஷன் வந்து எரியும். அதெல்லாம் சவுண்ட் வந்து வரும். அதே போல் ஆயில் ஓடிஏன்னு சொல்லுவாங்க, ஆயில் டெம்பரேச்சர் அலாரம். அதே போல் இங்கே ஆயில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து அலாரம் வந்து காட்டும். இதுதான் வந்து இந்த அனிஷியேட்டருடைய பேசிக்கான ஃபங்க்ஷனு. மற்றபடி இது வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா வந்து இது வந்து ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக இது வந்து மாஸ்டர் ட்ரிப் ரிலேன்னு சொல்லுவாங்க, 86. ஓகேங்களா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் ட்ரிப் ரிலே. எந்த ஒரு ஃபால்ட் ஏற்பட்டாலுமே சரி, ஏதாச்சும் இந்த ஆயில் ட்ரிப்பு, அப்புறம் முக்கால்ஸ் ட்ரிப்பு, அப்புறம் வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப் கமெண்ட் எல்லாமே வந்து இந்த 86ன்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் ட்ரிப் ரிலேக்கு போயிட்டு தான் வந்து சிங்கிள் கமெண்ட் கோஸ் டு விசிபி. ஓகேங்களா? இந்த ஓப்பனிங் காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து இங்கிருந்து தான் போகும். அது வந்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா முக்கால்ஸ் ட்ரிப்பு, ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, அப்புறம் வந்து ஓவர் கரண்ட் எர்த்ஃபால் ட்ரிப்பு, அதுபோல் கமெண்ட் எல்லாமே வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து ஒரு சிங்கிள் கமெண்ட் வந்து நம்மளுடைய விசிபிக்கு போயிட்டு நம்மளுடைய பிரேக்கரை வந்து ஆஃப் பண்ணும். இது வந்து மாஸ்டர் ட்ரிப்லேன்னு சொல்லுவாங்க. 86 இதோடைய கோடு வேர்டு, ஏஎன்எஸ்எஸ் கோடுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் கோடு. அது இல்லாமல் வந்து நம்ம இன்கேஸ் ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சு, இன்கேஸ் நான் சொல்கிறேன் முக்கால்ஸ் ரிலே ட்ரிப் வந்து ஏற்பட்டுச்சுன்னா வந்து என்ன ஆகுனா நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய 86 ரிலேக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அது ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகுனா நமக்கு வந்து நம்மளுடைய பிரேக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இருக்குது பாருங்கள், இது ஒரு ஆக்சிலரி ரிலே தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்புக்கான ஆக்சிலரி ரிலே. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்ஸ் ட்ரிப்பு, வைண்டிங் ட்ரிப்பு, ஆயில் ட்ரிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே எப்படி நம்ம ஆக்சிலரியாக அலாரத்துக்கு பார்த்தோமோ அதே போல் வந்து ட்ரிப்புக்கும் தனியாக பண்ணியிருப்பாங்க. எந்த ட்ரிப் ஆகுது நமக்கு தெரியல, அதெல்லாம் வந்து எது மூலம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒயரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து முக்கால்ஸ் ட்ரிப்பு, இது வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, இது வந்து ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப்பு. நம்மளுடைய ஒயரிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் 2 ஒயரிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஒன்று வந்து அலாரம், ஒன்று வந்து ட்ரிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்ஸ் அலாரம் எடுத்து வந்திருக்காங்க. அதே போல் முக்கால்ஸ் ட்ரிப்பு, வைண்டிங் டெம்பரேச்சர் அலாரம், வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்பு, ஆயில் டெம்பரேச்சர் அலாரம், ஓடிடி போட்டிருக்காங்க, ஆயில் டெம்பரேச்சர் ட்ரிப்பு. இந்த ஃபீட்பேக் எல்லாமே வந்து ட்ரிப்புக்கானது. இது வந்து அலாரத்துக்கான ஆக்சிலரி ரிலே. இது வந்து ட்ரிப்புக்கான ஆக்சிலரி ரிலே. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா இப்போ இன்கேஸ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து இது மேஜரான ஃபால்ட் ஏற்பட்டுடுச்சு, இன்ஸ்டன்டேனியஸாக வந்து நமக்கு முக்கால்ஸ் ரிலே ட்ரிப்போ அல்லது வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் ட்ரிப்போ அலாரம் கமெண்ட் வந்துச்சு, ஃபால்ட் ஏற்பட்டு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிலரி ரிலே வந்து ஃபஸ்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்மளுடைய 86 வந்து கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் என்ன பண்ணணும்னா இந்த 86 ரிலே வந்து டவுன்லோடில் போய்ட்டு நம்ம அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய விசிபி வந்து சர்க்யூட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் சிஸ்டமே வந்து மெயின் ஃபங்க்ஷனே தான். நம்மளுடைய விசிபி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ரொடக்ட் பண்ணும். இதுதான் வந்து இந்த ரிலே சிஸ்டம்ஸ்லாம் வந்து இருக்குது இன்டோர் பேனலில். அது இல்லாமல் இந்த மாஸ்டர் ட்ரிப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து எல்லா கம்பைன்டு பிடி, முக்கால்ஸ் ரிலே ட்ரிப்பு, வைண்டிங் ட்ரிப்பு, ஓடிடி, அப்புறம் வந்து ஆயில் ஓவர் கரண்ட், அந்த எர்த் ஃபால்ட், இந்த ரிலேயில் வரக்கூடிய ஃபீட்பேக் எல்லாமே வந்து இதில் தான் வந்து கம்பைன் சிங்கிளாக வந்து ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தோடைய கண்ட்ரோல் சப்ளையும் வந்து இங்கே இந்த ரிலே ஆன் பண்ணுற மாதிரி ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஓவர் கரண்ட் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா வந்து ரிலேயில் அலாரம் வரும். அது இல்லாமல் வந்து இந்த 86 வந்து டவுன்லோடில் வந்து இந்த ஃப்ளாக் வந்து விழுந்துடும். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? காயில் ஓப்பனிங் போகக்கூடிய சப்ளை வந்து இதுலேருந்து தான் போகும். பிரேக்கர் வந்து ஓப்பனிங் காயில் சப்ளை போய்ட்டு பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடும். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். நம்ம இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணிட்டு கூட நம்ம இந்த ஃப்ளாகை நம்ம ரீசெட் பண்ணோன்னா வந்து ரீசெட் ஆகிடும். அதர்வைஸ் வந்து நீங்கள் இது ரீசெட் பண்ணாமல் நீங்கள் பிரேக்கரை ஆன் பண்ணவே முடியாது. அது போல தான் வந்து இன்டர்லாக் ஒயரிங் வந்து பண்ணுவாங்க.
ஏன்னா ஏதாச்சும் ப்ராப்ளத்தால் நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்காமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிவியரான டேமேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்பட்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது போல் ட்ரிப்புக்கான இதுலாம் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபால்ட் கிளியர் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளாக் வந்து ஹோல்ட் ஆகும். இல்லைனா அதர்வைஸ் வந்து இது ட்ரிப் கண்டிஷன்லேயே வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் வந்து நீங்கள் இதை ரீசெட் பண்ணாமல் பிரேக்கரை ஆன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது போலலாம் வந்து இன்டர்லாக் வந்து பண்ணுவாங்க. 86ஓட மெயினோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விசிபி போகக்கூடிய ஓப்பனிங் காயில் சப்ளை வந்து இங்கேருந்து தான் போகும் கமெண்ட். நம்மளுடைய பிரேக்கர் வந்து இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து சிங்கிள் கமெண்ட் போஸ் டு ஏஎன்எஸ்ஐ 86 சொல்லுவாங்க. இது வந்து மாஸ்டர் ட்ரிப்லன்னு சொல்லுவாங்க, இல்லை லாக் அவுட் ட்ரிப்லன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் நேம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து எல்லா இண்டோர் பேனல்லையுமே வந்துருக்கும். ஹெச்டியில் இதோடைய 11 கேவி இண்டோர் பேனலில் எங்கே போனாலுமே வந்து இந்த 86ன்னு சொல்லக்கூடிய ரிலே வந்து இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் கரண்ட் ரிலே அண்ட் எர்த் ஃபால்ட் ரிலே. இந்த ஓவர் கரண்ட் அண்ட் எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய ஓவர் கரண்ட் அல்லது வந்து எர்த் ஃபால்ட்டு, அப்புறம் ஹை செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரண்ட்ஸு அது போலலாம் போச்சுன்னா வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இது போல் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு ரிலேலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிலேல பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் கரண்ட் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் டிமாண்டை வந்து செட்டிங் பண்ணுவாங்க ஒரு சில மேனுஃபேக்சர் கம்பெனியில். நம்ம டிமாண்ட் வந்து ஒரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு கம்பெனியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாட் எக்ஸிஸ்டிங் மோர் தென் மேக்ஸிமம் டிமாண்ட். மேக்ஸிமம் டிமாண்டை தாண்டி போகாமல் இருந்து மேக்ஸிமம் டிமாண்டை தாண்டி போச்சுன்னா வந்து ட்ரிப் ஆகணும். அது போல கூட வந்து ஒரு சில பேர் வந்து நிறைய செட்டிங் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டி பொறுத்து வந்து கரண்ட் செட்டிங் வந்து இதில் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம வேணுன்ற லெவலுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம கம்பெனியில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை விட ஒரு 20% ஹையர் ரேஞ்ச் கரண்ட் கூட வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ப்ரொடக்ஷன் ரிலே. இதில் வந்து ஓவர் கரண்ட், அப்புறம் வந்து எர்த் ஃபால்ட் இருக்குது, எர்த் ஃபால் ஹை இருக்குது, அப்புறம் வந்து ஓவர் கரண்ட் ஹை இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மலாக ஓவர் கரண்ட் நான் சொல்லிட்டேன். எர்த் ஃபால்ட்னா பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 20% வந்து செட் பண்ணுவாங்க. 20%னா இந்த சிடி ரேஷியோவில் ஒரு 20% வந்து செட் பண்ணி ட்ரிப் கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. 20% ஆஃப் லீக்கேஜ் கரண்ட் எர்த் ஃபால்ட் ஏற்பட்டு போச்சுனாவே வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடும். அதே போல் வந்து ஐசெட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 டைம்ஸ் ஆஃப் ஐசெட் கரண்ட் வந்து செட் பண்ணுவாங்க. அதே போல் எர்த் ஃபால்ட் பார்த்தீங்கன்னா வந்து 200 டைம்ஸ் சாரி 2 டைம்ஸ் ஆஃப் சிடி ரேஷியோ வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஐசெட் எர்த் ஃபால்ட்டில். ஓகேங்களா? இது போலலாம் வந்து நிறைய ரிலே செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் ரிலே பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட ப்ரொடக்ஷன் ரிலே செட்டிங்ஸ் கோர்சஸ் இருக்குது. அதை வேணும் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பேஸ்டு வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி, எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கரெக்டாக ப்ரொடக்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து சிடி ரேஷியோ உள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, நம்ம ஓவராலாக சொல்கிறது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் வந்து நம்ம வந்து செட்டிங் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஓவர் கரண்ட் அண்ட் எர்த் ஃபால் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலே. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரக்கூடிய வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்கான டிஜிட்டல் வோல்ட் மீட்ரு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அம்மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ வந்து கரண்ட் வந்து கன்சம்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிடின்னு சொல்லக்கூடிய கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது என்ன பண்ணால் அந்த 150/5, அப்புறம் வந்து 200/5, அப்புறம் வந்து 100/1 அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் செட்டிங் சிடி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துருக்கு. அது எதுக்குன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுறது வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து நார்மல் அம்மீட்டரு. இது வந்து நார்மலாக வோல்ட் மீட்டர். அதே போல் அந்த வரக்கூடிய அந்த 11 கேவியை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி 110 வோல்ட் வந்து இது ரேஷியோ செட்டிங் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து 11 கேவின்னு வந்து இதில் காட்டும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிஃபங்க்ஷனல் மீட்டர். இது வந்து நார்மலாக எவ்வளோ வோல்டேஜ் வருது, பவர் ஃபேக்டர் எவ்வளோ மெயின்டைன் ஆகுது, எவ்வளோ டிமாண்ட் வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்சி, ட்ரிப் நியூட்ரல் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச். இதுதான் வந்து நம்மளுடைய இண்டோர் பேனல் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சுவிட்ச். டிஎன்சின்னு சொல்லுவாங்க. நிறைய எஸ்எஸ்ல வந்து இது போல் இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் இண்டோர் பேனல் அவுட்டோர் பேனல்லாம் கூட வந்து இந்த டிஎன்சி சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிப் நியூட்ரல் க்ளோஸ். நார்மலாக வந்து நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்கும். நம்ம எப்போ க்ளோஸ் கமெண்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகும். அதே போல் ட்ரிப் கமெண்ட் கொடுத்தா வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நார்மல் டிஎன்சி சுவிட்ச். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் அண்ட் ரிமோட் சுவிட்ச். இது வந்து லோக்கலில் போட்டு தான் நம்ம வந்து இந்த டிஎன்சி சுவிட்ச் மூலியம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ரிமோட்டில் போட்டிங்கன்னா என்னென்னா வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒரு புஷ் பட்டன் மூலியமோ அல்லது எங்கேயாவது ரிமோட் ஜோன்லேருந்து கண்ட்ரோல் பேனல்லேருந்து கூட வந்து அங்கேருந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் கூட வந்து இந்த சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து லோக்கலில் போட்டுட்டு நம்ம இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இதே ரிமோட்டில் போட்டிங்கன்னா வந்து இங்கே ஆன் ஆஃப் பண்ண முடியாது. இது வந்து டிசேபிள் ஆகிடும். நம்ம ரிமோட் லொக்கேஷனில் வந்து ஒரு கண்ட்ரோல் பேனலில் வந்து நம்ம புஷ் பட்டன் மூலியமாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரிமோட் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. இது போல் வந்து பெரிய சப்ஸ்டேஷன்லாம் வந்து
ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும், பேனலும் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்மர்லேயே வந்து ரிமோட் லோக்கல் செலெக்ஷன்லாம் கூட கொடுத்துருப்பாங்க மேனுஃபேக்சர் பொறுத்து. அவங்க அங்கே பண்ணிட்டு கூட வந்து நம்ம கண்ட்ரோல் பேனல் பெரிய பெரிய சப்ஸ்டேஷன் 110 கேவிலாம் போனீங்கன்னா, அங்கேருந்து இங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இன்டர்லாக் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் சர்க்யூட் எல்டிக்கான ஒரு புஷ் பட்டன். இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ட்ரிப்பு காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாம் வந்து காயில் வந்து ஹெல்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான ஒரு 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 ஃபீட்பேக் லைன் வச்சுங்களேன். ட்ரிப் காயில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்பட்டால் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் தெர் இஸ் நோ வே டு ஓப்பன். ஓகேங்களா. அதனால் வந்து நிறைய இடத்த வந்து ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்விஷன் ரிலேஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரிப் காயில் வந்து கண்டினியூட்டி இருக்கா, அது இல்லாமல் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் கமெண்ட் கொடுத்த உடனே ட்ரிப் காயில் தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது வந்து பண்ணுதான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்விஷன் ரிலேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய எஸ்எஸ்லாம் போனீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது சர்க்யூட் பிரேக்கருக்கு இந்த ஓப்பனிங் காயிலுக்கு சீரிஸில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் வந்து ட்ரிப் காயில் ஹெல்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிரேக்கர் ஓப்பன் ஆகும். அதனால் வந்து அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரிப் சர்க்யூட் சூப்பர்விஷன் ரிலேலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் ரிலேலாம் யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பனிங் ஆப்ரேஷன் க்ளோசிங் ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபால்ட் ஏற்பட்டால் வந்து கரெக்டாக வந்து ட்ரிப் பண்ணும், சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இண்டோர் பேனல் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு காம்பனன்ட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மல்டிபிள் நம்பர் ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் ரிலே ஸ்கீமுக்கான கோர்சஸ் இருக்குது. ஏன் வந்து நம்ம ஓவர் கரண்ட் வந்து செட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்டெப்த்தாக வந்து டெஸ்டிங் ரிலேட்டடான வீடியோஸ், அப்புறம் வந்து நிறைய எலக்ட்ரிக் ரிலேட்டடான டாப்பிக்காக வீடியோஸ்லாம் இருக்குது. அது வேணுன்றவங்க நம்ம கோர்ஸ் கண்டென்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணி அதையும் லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு நிறைய நாலேஜ் வேணும். ஓகேங்களா. ஒரு ரிலே செட்டிங்ஸ் பற்றியும் ஏன் பண்ணணும், எவ்வளோ ரேஞ்சில் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா வந்து ஃபால்ட் ஏற்படும் போதோ அல்லது வந்து ஏதாச்சும் அப்நார்மலிட்டி இருந்தாலும் வந்து உங்களால் வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷனில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.